ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் ஆம்லெட் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டையில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. விதை நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கறி மசால் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் வச்சுருக்கேங்க. கல் சூடாயிருச்சு. ப்ரெட்டை வச்சுக்கலாங்க. ஆயில், நெய், வெண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ இந்த கலக்கி வச்சுருக்க முட்டையை மேலே ஊற்றிக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பக்கமும் கலந்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிட்டுக்குங்க. வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. மற்ற ப்ரெட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரெட் ஆம்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஸ்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.